ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷேப்ரதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கஸ்டமர் வந்து எங்களுக்கு வந்து வெட்டிங் ப்ளவுஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு வெட்டிங் ப்ளவுஸ் ஆர்டரு. இதுதான் சாரியோட ப்ரைஸ். இந்த சாரீ வந்து குமரன் சில்க்ஸில் எடுத்திருக்காங்க. இந்த சாரீ வந்து பார்டர் வந்து பிங்க் கலர்லேயும் பாடி கலர் வந்து ப்ளூ கலர்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த பார்டர் வந்து ரெண்டு சைட்லேயுமே அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பார்டர் வந்து கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்குது. இதோட பல்லு வந்து பிங்க் கலரில் இருக்குது. கஸ்டமர் வந்து இந்த சாரியில் இருக்கிற ப்ளவுஸ் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சாரியில் இருக்கிற ப்ளவுஸ் வந்து சரியில் நிறைய போட்டிருந்தாங்க, டிசைனும் கொஞ்சம் இருந்ததுனால வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்களே வந்து சில்க் காட்டனில் பிட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து இப்போ அதில் தான் நம்ம வந்து ஆரி ஒர்க் போட போகிறோம். பிங்க் கலரில் தான் அந்த இது எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த ட்ரேசிங் டிசைன் வந்து நாங்கள் ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணிட்டோம். இந்த ட்ரேசிங் பண்ண வீடியோ வந்து நாங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அது யாரெல்லாம் இன்னும் பார்க்கலையோ அதை வந்து நாங்கள் ரிலேட்டட் வீடியோவில் கமெண்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல வந்து நம்ம வந்து ஆரி ஜரி த்ரெட் வந்து நம்ம எல்லாத்துக்கும் இப்போ போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து ஃப்ளவர் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். ஃப்ளவர் போடும் போது நம்ம வந்து இந்த த்ரெட்டு வந்து நம்ம வந்து ப்ளூ கலரில் தான் நம்ம எடுத்திருக்கோம். முதல்ல வந்து நம்ம வந்து அவுட்லைன் போட்டுடலாம். அவுட்லைன் வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங் நம்ம வந்து அவுட்லைன் வந்து சரி போட்டிருக்கோம்ல, அதுக்கு உள்ளே வந்து நம்ம வந்து அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சுற்றி நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு வந்து நடுவில் வந்துடும். இது வந்து நீங்கள் பார்த்து கவனமாக போடணும், ஸ்லோவாக போடுங்க. நீங்கள் நம்ம வந்து அவுட்லைன் போட்டு முடித்தோடனே நம்ம வந்து உள்ளே போயிடலாம். இப்போ வந்து நம்ம அவுட்லைன் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து உள்ளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளூ கலர் வந்து ஃப்ளவர் வந்து நம்ம நெக்கு ஃபுல்லாக வரும். இப்போ நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டுட்டு வருவோம்ல, அப்போ நம்மளுக்கு வந்து நடுவில் வந்துடும். அப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுடலாம். நம்ம வந்து இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் போடும் போது அங்கங்கே எந்த கேப் இருக்குமோ அங்கேயும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து அவங்க அதை வந்து பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஃப்ளவர் மாதிரியே தெரியும். கஸ்டமர் வந்து அவங்களே வந்து இந்த டிசைன் எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து ஹோல்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். இப்போ நம்ம கை வந்து ஒரு கொஞ்சோண்டு ஒரு சின்ன இடத்துல மட்டும் வந்து நெட்டு வரும். பாருங்கள், இன்னும் ஒரு 2-3 ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் போட்டால் நம்ம வந்து அந்த இது வந்து ஹோல்ஸ் வந்து தெரியாது, நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஃப்ளவர் வந்துடும். பார்த்து கவனமாக போடுங்க. நம்ம வந்து அதை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். அதை பார்த்து மெதுவாக நீங்கள் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதுதான் வந்து நம்ம வந்து இந்த நெக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு வரப்போகுது. நம்ம வந்து முதல்ல ஃப்ரெஞ்ச் நாட்டில் எங்கள் அம்மா போட்டுட்டாங்க. மிடில் மட்டும் 2 ஃப்ளவர் வரும். அந்த ஃப்ளவருக்கு மேலே வந்து ட்ராப் பீடு வரும். அதுக்கு அந்த ட்ராப் பீடுக்கு மேலே வந்து சுகர் பீடு வரும். இது வந்து ஹேண்ட்ஸுக்கும் நம்மளுக்கு வந்துடும். இது வந்து அந்த ஃப்ளவர் அந்த லீஃப்லலாம் நம்மளுக்கு வந்து ஜர்தோசி தான் வரும், கோல்டன் கலர். இப்போ நம்ம வந்து கையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம கை வந்து நெட்டு வரும் நான் சொன்னேன்ல, அந்த நெட்டு வந்து நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ அதை வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா நார்மலாக ஸ்டிச் பண்ணிவிட்டு
அந்த நெட்டு வந்து நகராமல் இருக்கிறதுக்கு நார்மலாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜரி த்ரெட் வந்து 3 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அம்மா வந்து 2 சைடில் ஹேண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேமில் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து போட்டு முடிச்சாச்சு. அந்த எக்ஸ்ட்ரா நெட் இருக்கும்ல அதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த பிசுறுலாம் தெரியும்ல அந்த இது வந்து நம்ம வந்து ப்ளூ கலர் சாரீ கலருக்கு நம்ம வந்து அவுட்லைன் நம்ம கொடுக்க போகிறோம். இன்சைடில் வந்து நம்மளுக்கு வந்து பிங்க் கலர் வரும். அதே அந்த கையிலும் நம்ம வந்து அந்த நெட்டை வந்து கட் பண்ணியாச்சு. அம்மா வந்து மாற்றி மாற்றி ஃப்ரேம் மாற்றி மாற்றி வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 1 வீக் தான் இருக்கிறதுனால அம்மா வந்து டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்து கீழேயும் வந்து பிசுறு தெரியனால அங்கேயும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சரி லைன் கொடுக்கணும். நம்ம அம்மா வந்து ட்ரேசிங்லாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. டக்கு டக்குன்னு போட்டு கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. பேக் நெக் நம்ம வந்து டாசல்ஸும் நம்ம வந்து நடுவில் போட்டிருக்கோம். டாசல்ஸ் வந்து டபுள் கலர் வரும். ஒரு சைடு வந்து ப்ளூ கலர், இன்னொரு சைடு வந்து பிங்க் கலர் வரும். கஸ்டமர் வந்து திடீர்னு வந்து அந்த ஃப்ரெஞ்சு நாட்டும் சீக்வென்ஸும் வச்சு அங்கங்கே ப்ளூ கலரில் போட சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி த்ரெட்டில் வந்து நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்து அதுக்கப்புறம் ப்ளூ கலரில் ஒரு லைன் கொடுத்துருப்போம். இப்போ டாசல்ஸ் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. டாசல்ஸில் வந்து நம்ம உள்ளே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்கும்ல அதை வந்து நம்ம வந்து உள்ளே வச்சுருக்கோம். இப்போ ஹேங்கிங் வந்து எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இது வந்து 2 சைடு கலர் இருக்குது பார்த்தீங்களா. ஒன்று வந்து ப்ளூ கலர், இன்னொன்று வந்து பிங்க் கலர். ஹேங்கிங் வந்து கஸ்டமர் வைக்க சொல்ல நாங்களே தான் வச்சோம். இப்போ தான் வந்து அழகாக தெரியும்ல. இந்த ஹேங்கிங் எப்படி ரெடி பண்ணோன்னு பாருங்கள். முதல்ல வந்து சுகர் பீடு வந்து ஒரு 4 சுகர் பீட் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ட்ராப் பீடு வந்து ஒரு பீடு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர் பீடு ஒரே ஒரு சுகர் பீடு மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் ஹேங் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதுதான் ஃபைனல் லுக் ஆஃப் த ப்ளவுஸ். சூப்பராக அழகாக வந்திருக்கு. கஸ்டமருக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. அங்கங்கே வந்து ப்ளூ கலரும் ஃப்ரெஞ்சு நாட்டும் சீக்வென்ஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். வந்து அந்த நெட்டில் வந்து நம்ம வந்து லைன்ஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. பிங்க் கலர் சுகர் பீடும் ரவுண்ட் பீடும் நாங்கள் அங்கே கொடுத்துருக்கோம். டாசல்ஸும் சூப்பராக வந்திருக்கு. நாங்கள் வந்து கரெக்ட் டைமில் நாங்கள் வந்து இதை வந்து கொடுத்துட்டோம் கஸ்டமருக்கு. கஸ்டமர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து திடீர்னு ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்ட சொல்லிட்டாங்க. அந்த ஃப்ளவர் ப்ளூ கலர் நம்ம வந்து ஃப்ரெஞ்சு நாட் போட்டிருக்கோம்ல அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஸ்டோன் ஒட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம வந்து ஹேண்டுக்கும் நெக்குக்கும் நம்ம வந்து ஸ்டோன் ஒட்டியாச்சு. ஹேண்ட்ஸில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸு அந்த சீக்வென்ஸ் வச்சு நாங்கள் கொடுத்துருக்கோம். அழகாக நீட்டாக வந்திருக்கு. நடுவில் வந்து அந்த 2 ஃப்ளவர் வந்திருக்கு. அதுதான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு. ஃப்ரண்ட்டு நெக்லேயும் நம்ம வந்து அங்கங்கே வந்து நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருப்போம். அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளவர் தெரியுதா சின்னதாக, அது வந்து நம்ம வந்து ஜர்தோசியில் நாங்கள் போட்டோம். இன்னொரு ஃப்ளவர் வந்து கட் பீடு சுகர் பீடு சீக்வென்ஸ் வச்சு நாங்கள் அதை போட்டிருந்தோம். இது வந்து எங்கள் அம்மா ஸ்டிச் பண்ணி ஊக்கெல்லாம் வச்சுட்டாங்க. இது வந்து பிரின்சஸ் கட் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.